இயர் பேர் வந்து அபுல் ஹசன். இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன். இப்போ எல்லா மனிதர்கள் மாதிரி நான் ஒரு செகண்ட் ஷோ பார்த்துட்டு நான் வந்து என்னை ஒரு போலீஸ் மறிச்சாங்கன்னா என்னோடய லைசன்ஸை பார்த்துட்டு சரி போங்கன்னு சொல்லிட மாட்டாங்க. வந்து என்னை ஒரு 1/2 மணி நேரம் தனியாக நிறுத்தி விசாரிப்பாங்க. வந்து நம்ம ஊரில் எனக்கு நிகழ்ந்திருக்கு. வந்து நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் பார்க்கல? இஸ்லாமியர்கள் குறித்து சினிமாவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பார்க்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களாக இல்லவே இல்லையே. இரவு 9 மணி வரைக்கும் அந்த காக்குழியில் ஆண்கள் பெண்கள் மாறி 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 ஷிஃப்ட் கணக்கில் மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடு முழுக்க அந்த தறி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கலைஞன். ஏன்னா இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் 110 வருடத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை பதிவு செய்யணும்னு நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். ஹபீபி ஜூன் 12ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டை எங்களுக்கு வேணும். நன்றி. தி மாதேவன் ஷோ. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர். வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. தேங்க்யூ. ஹபீபி, வெறுப்பின் இருளில் ஒரு பேரன்பின் சுடர். ஃபஸ்ட்டு ஹபீபி பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி மீரா கதிரவன் யாருன்னு தெரிஞ்சுப்போம். இயர் பேர் வந்து அபுல் ஹசன். நான் வந்து சினிமாவுக்கு என்னோடய தலைமுறையில் நான் முதல் ஆள். வந்து என்னுடைய குடும்பத்தில் முதல் தலைமுறை. சினிமாவில் நான் வந்து பாலு மகேந்திரா, தங்கர் பச்சான், லோகிதாஸ் இவங்க எல்லாருக்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அபுல் ஹசனா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த நான் ஒரு 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 சர்டன் பீரியடில் என்னோடய அம்மாவுடைய பேர் மீரா, நல்ல மீராள் அவங்க பேர் வந்து. நல்ல மீராள். ஆமாம் ஆமாம். ஸோ அம்மாவுடைய பேரை சேர்த்து மீரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நிறைய பேர் மீரா. இப்போ அப்துல் கலாமுடைய அண்ணன் பேர் மீரா. ஸோ எங்களுடைய பகுதிகளில் மீராங்கிறது நிறைய பேர் வச்சுப்பாங்க. வந்து ஸோ அப்புறம் என்னோடய அம்மாவுடைய பேரும் அப்புறம் நாங்கள் அடிப்படையில் ஒரு திராவிடன் அரசியல் பாரம்பரியத்தை சேர்ந்த குடும்பம். அதனால் எனக்கு கதிரவன் தமிழ் மேலே கொண்ட பற்று ஒரு காரணம். அதுதான் மீரா கதிரவன். ஆமாம். இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது வாழ்க்கையை பார்க்குற ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் அதுலேயே எனக்கு ஒரு கில்ட்டும் வருது. என்னென்னா ஆக்சுவலாக அது புது வாழ்க்கை கிடையாது. கரெக்ட்ல? இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, வேலை செய்கிற இடங்களில் நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் பார்க்கல அப்படின்றது ஒரு கில்ட்டு தான் எனக்கு ஆக்சுவலாக வந்துச்சு. படம் லவ்வை பற்றின ஒரு படம் தான். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படமாகவும் நிறைய இடங்கள்ல இருக்குது. இந்த வாழ்க்கை நீங்கள் பார்த்து வளர்ந்த வாழ்க்கையா? அண்ட் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் நம்மளால் பார்க்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன? இயல்பாக நான் என்னுடைய ஹபீபி மாதிரியான ஒரு படம் தான் என்னுடைய முதல் படமாக இருக்கணுங்கிற திட்டத்தோடு தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தேன். தமிழ் சினிமாவில் ஒரு முஸ்லீம் சினிமாவுக்கான வியாபாரம் வந்து அப்படி இல்லவே இல்லை. ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலாக இங்கே உருவாகி இருக்கக்கூடிய வந்து உளவியல், தனிமனித உளவியலாக மாறக்கூடிய விஷயங்களில் அப்படியான கதைகள் நடக்காமல் போச்சு. நான் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன். அதுவும் அன்பும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய குடும்ப பின்னணியில். என்னோடய குடும்பம் பெரிய குடும்பம். என்னோடய ஊர் வந்து இந்த கதை நடக்கக்கூடிய கடையநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிகுடபுரம்ங்கிறது தான் என்னுடைய ஊர். மேலே சொக்கம்பட்டின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பெரியப்பா, எங்கள் பெரியத்தான்னு சொல்லுவோம், பெரியத்தா, சச்சா, என்னுடைய சின்னம்மா, என்னுடைய மாமிமாருங்க, என்னுடைய தந்தை வழியாகவும் சரி, என்னுடைய தாய் வழியாகவும் சரி, ஒரு பெரிய பெண்கள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த, அன்பாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பான ஒரு உறவு சூழலில் பிறந்த எனக்கு வந்து இஸ்லாமியர்கள் குறித்து சினிமாவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெண்கள் இப்போ நான் பார்க்குற பெண்களாக இல்லையே, நான் பார்க்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களாக இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பெயின் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு காட்டப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் வேற ஒன்றா காட்டப்படுறாங்க. உங்களுக்கு எப்படி ஒரு கில்ட்டு வந்ததோ அந்த கில்ட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நம்ம அப்படி ஒரு படம் செய்யவே இல்லையே அப்படின்னு. இப்போ அவள் பேர் தமிழரசி பார்த்திங்கன்னா, இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸுமே ஸ்க்ரீன் வழியாக தான் கதை சொல்லுவாங்க. பட் உலகத்திலே முதல்ல அந்த ஸ்க்ரீன் வழியாக கதை சொன்னது யார்? அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்கள் தான். அப்போ நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவில் இகழவே இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு நலிந்து போன ஒரு ஒரு ஃபோக்லோர் ஆர்ட்டை வந்து நம்ம படம் பண்ணோம்னு சொல்லி தான் அவள் பேர் தமிழரசி பண்ணோம். அது வரைக்கும் அப்படி ஒரு படம் தோல்பாவை கூற்றை பற்றி டீட்டெயிலாக படம் வரல வந்து. ஸோ அப்போ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் தொடாத யாரும் பேசாத கதைகளை குறித்து பேசணும்னு விரும்புகிற எனக்கு தமிழ் சினிமாவுடைய ஆயுள் வந்து நம்ம 110 வருஷம் சொல்கிறோம். அந்த 110 வருஷத்தில் வந்து ஒரு முழுமையான ஒரு இஸ்லாமிய சினிமா பதிவு செய்யப்படலைங்கிற ஒரு உந்துதலும் நான் வந்து எனக்கு அஸ் எ ஃபிலிம் மேக்கராக நான் சொல்ல வர்றது, எப்படி என்னுடைய முந்தைய படங்கள் எப்படி நான் முதல் முயற்சியாக செஞ்சேனோ அதே மாதிரியான ஒரு முதல் முயற்சியாகவும் இந்த படம் இருக்கட்டும் தான் நான் ஹபீபி தோங்கினேன். வந்து எனக்குள் சுமந்து தெரிந்த ஒரு ஊரை, ஒரு குடும்பத்தை, ஒரு காதலை, இன்னும் சில மனிதர்களின் வாழ்வை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி தான் ஆரம்பிக்குது. ஆமாம். கூடவே
சொல்லப்படாத கதையை சுமந்து கொண்டிருப்பதை விட பெரிய வலி எதுவும் இல்லை. நம்ம எல்லா கதைகளையும் சொல்வதற்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது. வந்து இங்கே சொல்லப்படக்கூடிய இது வரைக்கும் இஸ்லாமியர்களை சொல்லப்படக்கூடிய கதைகளில் வந்து ஒரு சில முயற்சிகளை, நல்ல முயற்சிகளை தவிர இது எல்லாமே வந்து இஸ்லாமியர்களை குறித்து வந்து இப்போ நீங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இல்லையா, நான் பார்த்துருக்கேன், அவங்க வேறு யாராவும் இல்லை, நமக்குள்ளே ஒருத்தங்களாக தானே இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. வேண்டும் கரெக்ட். அவங்க எப்போ இருந்து அவங்களா மாறினாங்கன்னு ஒரு இடம் இருக்க வேண்டும். வந்து இப்போ அவர்களை எல்லா வகையிலையுமே வந்து தனிமைப்படுத்தக்கூடிய அவங்க வேறு அவங்க நமக்குள்ளே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ உருவாகிட்டு இருக்கு இல்லையா. அது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் ஒரு பீங்க முஸ்லீமாகவும் ஒரு கம்யூனிட்டியில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆளாகவும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லா மனிதர்கள் மாதிரி நான் ஒரு செகண்ட் ஷோ பார்த்துட்டு நான் வந்து என்னை ஒரு போலீஸ் மறிச்சாங்கன்னா என்னை வந்து என்னோடய லைசன்ஸை பார்த்துட்டு சரி போங்கன்னு சொல்லிட மாட்டாங்க. வந்து என்னை ஒரு 1/2 மணி நேரம் தனியாக நிறுத்தி விசாரிப்பாங்க. வந்து நம்ம ஊரில் ஆமாம் எனக்கு நிகழ்ந்திருக்கு. வந்து இஸ்லாமிய கதையை சொல்லும் போதே நமக்கு சொல்கிற இடத்துலே வந்து அதுக்கான தயக்கங்கள் உருவாகிடும். வந்து விரிவாக சொல்லணும்னா இப்போ நான் ஸ்டெர்லைட்டுக்கு நான் எல்லாரோடய சேர்ந்து உங்களோட ப்ரொட்டஸ்ட்டில் வந்தேன்னா நான் வந்து ஒரு தோழராக இருப்பேன். வந்து நான் அனிதாவோட விஷயத்தில் நான் உங்களோட நின்னேன்னா நான் ஒரு சமூக நீதியாளராக உங்களை மாதிரி நான் இருப்பேன். வந்து நான் ரோஹித் உமிலாவோட விஷயத்தில் பேசினா நான் உங்களை மாதிரி ஒரு அம்பேத்கரிஸ்டாக பார்க்கப்படுவேன். வந்து நான் ஈழத்துக்காக பேசினேன்னா நான் ஒரு தமிழ் தேசிய நான் பார்க்கப்படுவேன். ஆனால் நான் கோயம்புத்தூர் சிறைவாசிக்கு பேசுனேன்னா நான் எப்படி பார்க்கப்படுவேன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ என்னோடய அவள் பேர் தமிழசியை தோல்பாவை குத்தை பற்றி பண்ணும்போதோ, நான் ஹானர் கில்லிங்க பண்ணும்போதோ என்னுடைய பேக்ரவுண்டு, என்னோடய ஃபேமிலி வழியாக, என்னோடய ரிலிஜன் வழியாக யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஹபிபி பண்ணும்போது பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரதில்லை இல்லைங்களா. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆறாத ஒரு வழியாக இருந்துக்கிட்டே இருந்தது. நான் வந்து மனிதனாகவும் தனிப்பட்ட இந்த சமூகத்திலேருந்து வரக்கூடிய என்னுடைய உணவை, என்னுடைய அடையாளத்தோடு, என்னுடைய வாழ்க்கையோடு நான் இருக்க முடியல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ரொம்ப மாயாஞ்சலோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான ஒரு கோட் அது வந்து. ஸோ அந்த கோட்டில் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். வந்து ஹபீபியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சக்ஸஸாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பற்றின ஒரு படம், அவங்களுடைய வாழ்க்கையை காமிக்கிற ஒரு படம், ப்ரிட்டன்ஷியஸாக இல்லை. நீங்களாம் பார்க்கல, நான் ஒன்று காமிக்கிறேன் பாரு, நான் ஒன்று பண்ணுறேன் பாரு, ஃபோர்ஸ்டாக இல்லை, அந்த மாதிரியான ஒரு தோரணையும் அந்த படத்தில் இல்லை. இது வரைக்கும் எவ்வளவோ காதல் படங்கள் பார்த்துருக்கோம், ஃபேமிலி ட்ராமா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இது ஒரு ட்ராமா நம்ம ஊரில் ஒரு கேன்வாஸில் நடக்குது. ஸோ இவ்வளவு இயல்பாக எளிமையாக இந்த கதையை ஒரு கேன்வாஸில் பிளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். ஆமாம், நிச்சயம். இருட்டை பழிப்பதை விட ஒரு தீபத்தை ஏற்றுவது மேல், ஒரு விளக்கை ஏற்றுவது மேல்னு மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறார். வந்து ஸோ பகையின் வழியாக நம்ம எதையுமே உருவாக்க முடியாது. வந்து ஏன்னா நான் இங்கே மாமன் மச்சனாக தான் இருந்தோம். வந்து என்னோடய அப்பாவும் இன்னொரு மதத்தையோ இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவரோ மாமன் மச்சனாக தான் இருந்தாங்க. நானும் அப்படி தான் இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துக்கிறோம். அப்போ வேறு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக யாரோ சில பேர் செய்கிறதுக்காக நான் எல்லாரையுமே நான் வந்து பகையாளியாக பார்க்க முடியாது. கரெக்ட். இப்போ அன்பின் வழியாக நான் ஒன்றை நிகழ்த்தணும்னு விரும்புகிறேன். வந்து எப்படி உங்களுடைய அவள் பெயர் தமிழரசி படத்தில் தோல்பாவை கலைஞர்களுடைய வாழ்க்கையை டச் பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கே நெசவு தொழில். ஆமாம். காக்குழின்னு ஒரு வார்த்தை எனக்கு இந்த படம் பார்த்தாங்க தெரியும். சரி. காக்குழிங்கிறது வந்து தறியில் வெவ்வேறு வகையான கைத்தறிகள் இருக்குது. திண்ணைக்கு மேலே இருந்து ஒரு ஒரு நாற்காலி, ஒரு சேர் போட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுறத சப்பரம் தறின்னு சொல்லுவாங்க. இந்த காக்குழிங்கிறது வந்து அவங்க உள்ளே இறங்கி நின்று அவங்க இடுப்பளவில் ஒரு குழி, அது வீட்டுக்கு நடுவில் ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளார இருந்தால் அவங்க காலில் மிதித்து தான் வந்து அந்த தறி இயங்கும். ஸோ அதுக்காக அவங்க உள்ளே இறங்கி நிற்கிறதுனால, அந்த கால் மிதிக்கிறதுனால அது காக்குழின்னு பேர் வந்தது. வந்து காக்குழிங்கிறது வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த வீடுகளோட ஒரு அங்கமாக இருக்கும். வந்து ஒரு சுஃபி ஒருத்தர் இருக்கார், தக்கலை பீரப்பான்னு சொல்லுவாங்க. வந்து அவர் அடிப்படையில் ஒரு நெசவுத்தில் இருந்தவர். இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, வந்து நீங்கள் தொழுகை வணக்கங்களுக்கு வர்றது கிடையாது, நீங்கள் ஏன் குளிக்கிறது கிடையாது அப்படிங்கும்போது அவர் நேரடியாக போய் வாங்கன்னு சொல்லி போய் அந்த குழியை காட்டுறாரு. அந்த குழியை காட்டினாரா அந்த குழிக்குள்ளார காஃபா, அதாவது மக்கா தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. வந்து ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க என்னோடய கடவுளாகவும் என்னோடய எல்லாமாகவும் இந்த காக்குழி இருந்ததுங்கிறது தான் ஒரு மெட்டஃபராக சொல்கிறாரு. வந்து ஸோ இவங்களோட லைஃப்லேயுமே அப்படி தான். இவங்க காலையில் இறங்கி நின்னாங்கன்னா இரவு 9 மணி வரைக்கும் அந்த காக்குழியில் ஆண்கள் பெண்கள் மாறி 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 ஷிஃப்ட் கணக்கில் மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடு முழுக்க அந்த தறி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஊரே அப்படி தான் இருந்தது. அந்த ஊரில் வந்து எல்லா வீடுகள்லையுமே காக்குழி இருந்தது. இந்த கதையை வந்து எழுதின ரைட்டர் விஎஸ் முகமது அமீனுடைய ஊர் அது. வந்து ஸோ அடிப்படையில் அவருமே ஒரு நெசவு குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய நெய்தல் அப்படின்னு பதிவு செய்யப்படாத மனிதர்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நெய்தல்ங்கிற ஷார்ட் ஸ்டோரியை தான் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தது. வந்து
அவங்க லைஃப்பில் அது வந்து அந்த வீட்டோடைய ஒரு உயிர் துடிப்பாகவும் எல்லாமாகவும் இருந்தது தான் அந்த காக்கூலி வந்து. எஸ்பெஷலி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த படத்தில் வரக்கூடிய காக்கூலியோடைய சுவாரஸ்யமான கதை இன்னொரு கதை இருக்குது வந்து. இப்போ நாங்கள் வந்து இந்த கதைக்காக நிறைய வீடுகள் தேடி அலைஞ்சோம். 80கள் இருக்கக்கூடிய வீடுகள் எங்களால் செட்டு போட்டு எங்களால் அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான பட்ஜெட் இல்லை. ஸோ வேறு எங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, நாங்கள் ஒரு வீடு பார்த்தே ஆகணும் அப்படின்னு தேடுறோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கடந்த 20 வருடங்களில் எல்லா வீடுகளும் எல்லா தெருக்களுமே மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 150 வீடுகளுக்கு மேலே தேடுறோம். அப்படி தேடி ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்டாகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் வந்து வழியில் ஒருத்தரை என்னோடய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 150 வருஷம் பழமையான ஒரு வீடு தேவைப்படுது அப்படின்னு. ஸோ அப்போ நிறைய தேடி அலையும் போது அவர் வந்து போகிற வழியில் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு கோவிலில் புரோகிதராக இருக்கிறேன்னு. என் அசிஸ்டண்ட்டுக்குன்னா இஸ்லாமிய பின்னணியில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கான வீடுனோடனே அவர் பயங்கர ஷாக் ஆவார், இல்லைன்னு மறுத்துடுவார்னு பார்த்தா நல்ல விஷயம் வாங்க போகலான்னு சொல்லி மறுபடியும் அவர் கூப்பிட்டு போகிறாரு. நான் இப்போ தான் கோயிலில் பூஜை முடிச்சு வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் அந்த இடம் வந்து ஒரு அக்ரஹாரம். இங்கே மனிதர்களும் இந்த நிலமும் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டோடைய லேண்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டு. சான்ஸே இல்லை, அப்படி ஒரு வீடு எங்களுக்கு வந்து செட்டு போட்டால் கூட கிடைக்காது. அந்த கதையோடைய சோலாகவே அந்த வீடு இருந்தது வந்து. ஸோ அப்போ வந்து நான் அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்கலாம் வாங்கலான்னு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அவர் வந்து ஒரு பிராமினி சமூகத்தை சேர்ந்த அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின ஒரு படம் வருதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் அப்படி ஒரு படம் இல்லை, என்னோடய வீட்டை நான் தாராளமாக தர்றேன்னு சொல்லி அந்த வீட்டை தர்றாரு ஷூட்டிங்க்கு. ஸோ ஒரு அக்ரஹாரத்தில் அந்த வீடு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த வீட்டோடைய நடு வீட்டில் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து இந்த படம் நடக்கணும், அந்த படத்துக்காக அந்த வீட்டோடைய நடு வீட்டில் வந்து 3 அடி குழி தோண்டி அந்த காக்குழி செட் பண்ணுறோம் நாங்கள் வந்து. இப்போ ஒரு இஸ்லாமிய வீடு, இஸ்லாமிய மனிதர் யூசுஃபுங்கிற கஸ்தூரி ராஜா சார் நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டரு கஸ்தூரி ராஜா மாதிரி ஒருத்தர் யூசுஃபாக நடிக்கிறாரு. கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னோட வீட்டில் குழி தோண்டி காக்குழியை செட் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. ஒரு அந்த கோயிலில் எங்களுக்கு கூட்டு போனார் இல்லையா அந்த புரோகிதர், அவர் இந்த படத்தில் 2 சீன் நடிச்சிருக்கிறார். தொப்பி விட்டு தாடி வச்சு அந்த நீங்கள் பார்த்த படத்தில் பார்த்த இஸ்லாமியர்கள் நடித்ததில் 195% வந்து நான் முஸ்லீம்ஸ். அந்த ஊரை சேர்ந்தவங்களா? அந்த ஊரை சேர்ந்தவங்க, அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து மனிதமாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் அப்படி தான் உருவாகிருக்கு வந்தது. ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கலைஞன். ஏன்னா இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் 110 வருடத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை பதிவு செய்யணும்னு நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். டெக்னிக்கலாக வளர்ந்துட்டோம், எல்லாமே வளர்ந்துட்டோம், சயின்ஸாக வளர்ந்துட்டோம். ஆனால் போதும் நமக்கு பெண்கள் பற்றின நம்மளுடைய படங்கள்லையோ இல்லை பெண்கள் பற்றின மற்ற விஷயங்கள்லையோ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வளர்ந்துருக்கா மாறி இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் வந்து நீங்கள் பெண்கள் பற்றின குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் குறித்த வந்து ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணி ஸோ வந்து இந்த மக்களுடைய கதையை இந்த வாழ்க்கையை நம்ம பதிவு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து சந்தோஷம் இருக்குது. ஆனால் என்னென்னா இது ஒரு தொடர் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு விருப்பம் இருக்குது. ஏன்னா இயல்பாகவே நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா எல்லாருடைய கதையுமே எல்லாருக்குமே பேசணும் தானே. கரெக்ட். நான் இட்டுக்கட்டி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நான் ஒரு கேமரா வச்சு ஒரு வீட்டை காட்டுறேன், ஒரு தெருவை காட்டுறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதுக்கான நோக்கமாக தான் இருந்தது. மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் அன்பில் ஒன்றுபடுறவங்க தானே இல்லையா. எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்க சாதி மதம் நம்மங்கிற எல்லா பவுண்டரிஸையும் தாண்டி சக மனிதனுக்காக நம்ம கண்ணில் துளிர்க்கக்கூடிய ஒரு கண்ணீர் துளி இருக்குல்ல, அது ரொம்ப வேல்யூவான விஷயம். அதுதான் அந்த பூமியவே இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் அந்த அன்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்குது. எனக்கு அதுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸை நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அது நேசம் என்டர்டெயின்மெண்ட்டு, சாவுல் கமீது, கோவை இப்ராஹிம், அப்புறமா அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்ட ஜிகேஎஸ் பிரதர்ஸ், அண்ணன் தம்பிங்க 3 பேர் வந்து குணசேகரன், கருப்புசாமி, சங்கர். படம் பார்த்துட்டு அவங்க வந்து இந்த படம் எங்களுக்கு வந்து கமர்ஷியலாகவும் இருக்காகவும் கமிட்மெண்ட்டாக எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க வந்து ஸோ எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய நண்பர்களை, எங்களுடைய சொந்த பந்தங்களை நாங்கள் திரையில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அவங்களை தொடர்ந்து ராகுல் சார் படம் பார்க்குறாரு, ரோமியோ பிக்சர்ஸ். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய ரொம்ப முன்னணியான ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி அவங்க விஜய் அஜித்தை வச்சு படங்கள் பண்ணுறாங்க. நிறைய லைனப் இருக்குது அவங்களுக்கு இந்த சின்ன படம் பண்ணணுங்கிற தேவையே கிடையாது வந்து. ஆனால் அவங்க இந்த படம் பார்த்த உடனே அவங்க வந்து இந்த படம் எங்கள் பேனருக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் சைடில் இருக்கிறவங்க ஒரு பெரிய படத்தை, சக்ஸஸான ஒரு படத்தை எக்ஸாம்பிளாக சொல்லி அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுன மாதிரி இந்த படம் பார்க்கும்போது சொல்கிறோம், அந்தளவுக்கு இந்த படம் கலெக்ட் ஆகும். ஸோ எங்களுக்கு இது வந்து கமர்ஷியலாகவுமே இந்த படம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான படம்னு சொல்லி இன்றைக்கி ரோமியோ பிக்சர்ஸ் இந்த படத்தை வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. திரும்பவும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அன்பை மட்டுமே நேசிக்கிற, அன்பை மட்டுமே பெரிதும் நம்புகிற
எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம் வந்து. இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள ம். எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது என்னன்னா மொழி. ம். இத்தானா என்னன்றதையும் நம்ம டெக்ஸ்டாக போடுறோம், குலானா என்னன்றதையும் நம்ம டெக்ஸ்டாக போடுறோம். ம். ஸோ இப்போ ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள ம். இருக்கக்கூடிய ம். சில வார்த்தைகள், ம். அவங்க பேசுகிற விதம், ம். இப்போ அந்த மொழியை வந்து நம்ம முதல்ல ம். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இங்கே கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல. அது ஒரு திரைப்படம் அப்படிங்கிற உணர்வை தாண்டி நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை காட்ட விரும்புகிறேன். அப்போ அதில் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது என்னென்னா, மொழி வந்து, அதுவும் குறிப்பாக வட்டார மொழிங்கிறது வந்து ஒரு படத்தோடைய இயல்பு தன்மைக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவோம். தமிழில் அப்படியே நிறைய படங்களை சொல்லலாம் வந்து தங்கர் பச்சன் சாரோட அழகியிலேருந்து, அமீர் சாருடைய பருத்தி வீரன்லேருந்து நிறைய படங்கள் வந்து எத்தனிக்கலான படங்களாக மாறுறதுக்கு மொழி ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இதில் கூட நான் ஒவ்வொரு சபர்லேயும் ஒரு ஹாஜத்து அப்படின்னு சொல்லுவார், ஒவ்வொரு பயணத்துலேயும் ஒரு நோக்கம் அப்படிங்கிறது வந்து உனக்கு வந்து ஒரு நிக்கா பண்ணி பார்க்கணுன்னு உங்கள் வாப்பாக்கும் உமாக்கும் ஒரு ஹாஜத்து இருக்குல்லடே அப்படிம்பாங்க, ஒரு விருப்பம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இந்த படத்தினுடைய மேக்கிங்கில் நீங்கள் கற்றுக்கிட்ட டிரெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஒன்று? நான் எதுவுமே தெரியாமல் சினிமாவுக்கு வந்தவன். நான் வந்து எனக்கு வாசிக்கிற பழக்கம் கிடையாது, நிறைய சலுகைகளோட சினிமாவுக்குள்ளே வந்த ஆள் கிடையாது. எங்களுக்கு ஒரு புத்தகம் வாசிக்கணும்னா கூட பெரிய கனவாக இருந்த காலகட்டத்தில் தான் நான் சினிமாவுக்குள்ளே வரேன். வந்து அடிப்படையில் ஒரு வாழ்ந்துகிட்ட குடும்பத்தில் வறுமையிலேருந்து வர்றோம், சினிமாவில் எந்த பின்பலம் இல்லாமல் இருந்து வர்றோம். வந்து அன்றைக்கெல்லாம் ஒரு இயக்குனரை பார்க்குறதுங்கிறது, ஒரு லைப்ரரியில் போய் நீங்கள் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பை மாறணுன்னா, இப்போ நான்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அசோக் நகர் லைப்ரரியில் நான் போய் காத்து கிடந்து அந்த சில புத்தகங்களை வந்து யாருக்கும் நாளைக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்க, ஒளிச்செல்லாம் வச்சு தருவோம். எல்லோரும் பண்ணிடுவோம். பதட்டமாக இருக்கும், மறுநாள் அதை படிக்க போகிறதுக்கு முன்னாடி யாராவது எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதுங்கிறது பயங்கர க்யூரியூஸாகவும் ஆங்ஸைட்டியாக தான் போவோம். அந்த புக்கை நம்ம எடுத்து கையில் இருக்க வர வரைக்கும் நமக்கு. இப்போ இந்த காலகட்டம் அப்படி இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் அப்படி வரும்போது எனக்கு சினிமாவை சொல்லிக் கொடுத்தது, ஆர்ட்னா என்னென்னு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய மாஸ்டர்ஸ். குறிப்பாக தங்கர் பச்சன் சாரை வந்து நான் அந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் வந்து நினைவு கொள்ள வேண்டியிருக்கேன். வந்து அவர் வந்து அவருடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா லிட்ரேச்சர். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதினவர், வாசிக்கக்கூடியவர். அதே மாதிரி லோகிததாஸும் அடிப்படையில் ஒரு நல்ல ரைட்டர். வந்து லோகிததாஸை பொறுத்த வரைக்கும் திரைக்கதையின் தம்புரான்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்து. ஸோ அவருடைய ஸ்கிரிப்டுக்காக மோகன்லால் மம்முட்டியே வந்து வெயிட் பண்ணுவாங்க. வந்து நீங்கள் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நடிகருடைய அளவுக்கு ஸ்டார் வேல்யூ இருந்த ஒரு ரைட்டர். வந்து அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, மனிதர்களை நெருங்கி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கலைஞர்களாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறாருன்றது. பாலுமகேந்திரா சார் வந்து கிராஃப்டாக வந்து குறிப்பாக படங்களில் இருக்கக்கூடிய சைலன்ஸை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் ஹபீபியில் வந்து நிறைய இடங்களில் அந்த சைலன்ஸ் இருக்குன்னா, இவங்க எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் என்னை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி நான் வந்து இவர்களால் செதுக்கப்பட்ட ஒரு ஆள் தான். வந்து இப்போ நான் வந்து வழி தவறிய ஆடாக போகாமல் என்னை வந்து கிடை சேர்த்த நல்ல மெய்ப்பர்கள்னு அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. வந்து பாலுமகேந்திரா சார்லாம் வந்து அவர் எழுதி அவர் எடுத்த திரைக்கதையை நான் அவரோட ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஆனால் அவர் எழுதி அவர் எடுத்த அழியாத கோலங்கள், அது ஒரு கணக்காலத்துடைய திரைக்கதையை எங்கிட்ட புத்தகமாக எழுதுறதுக்காக கொடுக்குறாரு. ஸோ நான் வந்து அப்போல்லாம் டிவிடி பிளேயர் தான். அந்த டிவிடி பிளேயரில் உட்காந்து நல்ல மழை பெஞ்சு என்னோடய ரூமில் ஒரு ஒழுகுற ரூமில் தான் தங்கியிருந்தேன். தளங்கட்டி கிடக்கக்கூடிய அந்த ரூமில் நான் உட்காந்து ஷார்ட் பை ஷார்ட்டாக நான் அதை எழுதுகிறேன். ஸோ ஒரு மாஸ்டரோட ஒர்க்கை ஷார்ட் பை ஷார்ட்டாக எழுதி நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் சில விஷயங்களை சொல்லுவார். இப்படி வந்து இவங்க எல்லாருமே என்னை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹபீபி இந்த இடத்துல வந்துருக்கிறதுனா, நான் வாசித்த புத்தகங்கள், நான் பழகிய நண்பர்கள், நிறைய பேருடைய கான்ட்ரிபியூஷன். பாலுமகேந்திரா அவர்கள் கூட இருந்த ஜேர்னியில் ஒன் ஃபேவரட் மெமரினா அது என்ன? என்னுடைய முதல் படம் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் அவள் பேர் தமிழரசி பண்ணுற மாதிரி இருந்தது. வந்து அப்போ அவருடைய தம்பி மணி சாருடைய ஜிஎஸ் இறந்து போயிட்டார். அப்போ நான் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு அந்த கம்பெனியில் நம்ம படமாக பண்ணிவிடுவோம், அது அங்கே படமாக நடக்குங்கிறபோது அவருடைய இறப்புக்கு பெசன் நகரில் தான் அந்த மயானத்துக்கு நாங்கள் இன்னும் பாலுமகேந்திரா சாவும் போயிருந்தோம். வந்து அப்போ கூட்டத்திலேருந்து யாரோ அவருடைய கை தட்டுச்சு என்னை வந்து. நான் திரும்பி பார்த்தா பாலுமகேந்திரா சார்னாரு, டோன்ட் வரி மேன், நீங்கள் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல ஒரே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பார் உனக்கு அப்படின்னு சொன்னது அந்த நேரத்தில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அப்படி நிறைய மெமரி இருக்குது அவரோட. வந்து லோகிதா சாரோடைய மெமரி என்னென்னா, அவர் வந்து நானே அவருக்கு கால் பண்ணணுன்னா அவர் என்னை கூப்பிட்டு விசாரிப்பார். வந்து என்ன போயிட்டுருக்கு, என்ன படம் பார்த்தா ரீசெண்டாக அப்படின்னு. அவருடைய படங்கள் எல்லாமே பெரிய ஆல்மோஸ்ட் ஒரு 50, 55, 56 படங்கள் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய படங்கள் சில்வர் ஜூப்ளி, வந்து நிறைய படங்கள் நேஷனல் அவார்ட் மூவிஸ். அதெல்லாம் எப்படி கதையாக மாறி, எப்படி திரைக்கதையாக மாறி, எப்படி ஸ்பாட்டுக்கு வந்துங்கிறதெல்லாம் சொல்லுவார். குறிப்பாக மம்முட்டி நடித்த தனியாவர்தனம்னு ஒரு படம் இருக்குது. வந்து அதெல்லாம் எப்படி திரைக்கதையாக மாறிச்சு, எங்கேருந்து அந்த கதையை வந்து நான் அந்த திரைக்கதைகளுக்கு அவங்க பாட்டி வந்து சொன்ன ஒரு கதையை வந்து ஒரு நீதி கதையிலேருந்து நான் அந்த தனியாவர்தனத்துக்கான மெயின் பிளாட் எடுத்தேன் அப்படி மாதிரி சொன்னார். ஸோ அவர் எழுதின ஒரு புத்தகம் கதையோட காணாப்புறங்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. தன்னுடைய
படங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் சம்பவங்கள் எங்கேருந்து எடுத்தங்கிறத பற்றின டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. சரி. நிறைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸுங்க அதை வாசிச்சாங்கன்னா பயங்கரமான வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய புக்காக இருக்கும் வந்து. ஆமாம் ஆமாம். தங்கர் பச்சன் சார் வந்து ரொம்ப ரூட்டடாக வந்து படம் பண்ணணும். குறிப்பாக அழகி மாதிரி ஒரு படம் இருக்குல்ல, அது வந்து தமிழ் சினிமாவுடைய ஆக சிறந்த படங்கள். அது ஒரு காதல் கதையில் மட்டுமே கிடையாது. ஒரு நிலப்பரப்பு அது வரைக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு நிலப்பரப்பை வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ரத்தமும் சதையுமாக நீங்கள் அந்த லைஃப்பில் இருந்து அந்த அந்த வேரும் வேரடி மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பிடுங்கிட்டு வந்த ஒரு ஒரு படம் வந்து. அவருடைய பெரிய ப்ளஸ்ஸாக என்னென்னா ரொம்ப அசலான மனிதர்களை ரொம்ப அசலான தன்மையில் கொண்டு வருவார். இப்போ நம்ம லைவாக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம் வந்து. திரைக்கடலோடிகளின் மீகாமன் இயக்குனர் ராம். ராமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு ஜிப்சி மனநிலையில் இருக்கிறவர் ஒன்று. ஒரு பழைய பைக்கு தான், அதில் ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி போயிட்டு வரும். எங்களுக்கு ராமை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த படத்தை ராம் பார்க்கணுன்னு நான் விரும்பினேன். ராம் வந்து தொடர்ந்து இஸ்லாமியர்களை குறித்து ரொம்ப கன்சர்னான ஒரு பர்சன் வந்து கொடுத்துட்டு ஒரு 2 நாளில் பார்த்துட்டு எனக்கு கொடுத்தாரு. கூப்பிட்டு உடனே அவர் எனக்கு ஃபோனில் சொன்னது, நீங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு ஒரு படம் பண்ணிட்டீங்க. இப்போ ராம் வந்து என்னென்னா, எனக்கு என்ன தான் நண்பராக இருந்தாலும் ராம் வந்து நேர்மையாக விமர்சனம் செய்யக்கூடியவர் வந்து. இப்போ கூழாங்கல்லேருந்து நிறைய படங்கள் வந்து சர்வதேச அளவுக்கு எடுத்துகிட்டு போனதில் ராமுடைய ரோல் பெரிய. பாலுமேந்திராவுக்கு பிறகு நான் தமிழ் சினிமாவில் த பெஸ்ட் டீச்சராக நான் ராமா பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான ஷூட்டிங் ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு நம்ம வந்து இது என்ன ஷார்ட்டு, இது என்ன லென்ஸுன்னு நம்ம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க நமக்கும் நேர அவகாசம் இருக்காது. அதே நேரத்தில் அவங்களும் பக்கத்தில் நின்று கற்றுக்கிறதுக்கான சூழல் இருக்காது. ஆனால் ராம் அப்படி கிடையாது. ராம வந்து தன்னுடைய அசிஸ்டன்ஸுங்களுக்கு வாசிக்க சொல்லித்தரதுலேருந்து, ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிற சொல்லித்தரதுலேருந்து, அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து நீங்கள் வெற்றி அடையும் போது உங்கள்கிட்ட பணம் நிறைய வந்து சேரும்போது உங்களையும் அறியாமல் உங்களை சுற்றி ஒரு ஒரு வால் வந்துடும் வந்து. நீங்களும் அந்த வாலை தாண்டி வெளியே வர முடியாத, மற்றவங்களும் அதை தாண்டி உள்ளே வர முடியாது. ஸோ நம்ம ஒரு ஒரு குறுகிய உலகத்துக்குள்ளே சுருங்கி போயிடுவோம். இப்போ எளிதில் அணுகக்கூடிய ஒரு ஆளாக பாலுமேந்திரா இருந்தார் வந்து. நீங்கள் யார் வேணாலும் ஒரு கவிதை எழுதிட்டு பாலுமேந்திராவை பார்த்துடலாம். யார் வேணாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு பாலுமேந்திராவை பார்த்துட முடியும். பாலுமேந்திராவோட ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அவர் நேரடியாக வந்து அங்கே உட்காந்துருப்பார். எஸ் டெல்மி அப்படிம்பார். அங்கே அசிஸ்டண்ட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டரை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது எதுவுமே இருக்காது. எளிதில் அணுகக்கூடிய நம்ம ஆக்சுவலாக நம்ம யார் வந்து நம்ம உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அந்த சமூகத்தில் ஒரு புள்ளியாக இருக்கிறோம், அவ்வளோதான். சொல்லப்போனால் வந்து நம்ம இந்த மனிதர்களை பற்றின அந்த வாழ்க்கையை பற்றிய நம்ம வந்து ஒரு பதிவு செய்யக்கூடிய, இங்கே வேலை பார்க்குற ஒரு கிளர்க்கு மாதிரி, ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி, ஒரு டீ கடை நம்ம எப்படிங்க ஜாப், நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், அவ்வளோதானே. நம்ம ஒன்றும் வேறு கிரகத்திலேருந்துலாம் வந்துடும் இல்லை. ஸோ நம்ம எளிய மனிதர்களோடையும், குறிப்பாக மனிதர்கள் எளிதில் அணுகக்கூடிய இடத்துல இருக்கணுங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். அது பாலுமேந்திரா சாருக்கு பிறகு நான் சினிமாவில் பார்க்குறது வந்து ராம் தான் வந்து. ராமுக்கிட்ட போனால் ஈஸியாக ராமை பார்த்துட முடியும். ராமு வந்து ஒரு ஒர்க்கு நல்லா இருந்தால் அதை ஈஸியாக அப்ரிஷியேட் பண்ணுவார். ராமு அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ இந்த ஹபீபிலாம் நான் ரொம்ப நான் வந்து கழிச்சு போன ஒரு காலகட்டத்தில் தான் ராமுக்கிட்ட நான் காட்டினேன் வந்து. ஒரு இம்மிடியேட்டாக வந்து அவர் வந்து சில ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேசினார். இம்மிடியேட்டாக சுரேஷ் காமாட்சி போன்ற நண்பர்கள்கிட்ட படத்தை பற்றி சொன்னார். சுரேஷ் காமாட்சி இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த மனிதர்கள் குறித்து, இந்த இஸ்லாமிய மக்கள் குறித்து, குறிப்பாக வந்து பதிவு செய்யப்படாத இந்த வாழ்க்கையை குறித்து அவருக்கு எப்போவுமே ஒரு தீராத ஒரு கவலை உண்டு வந்து. ஸோ அது ஒரு பதிவு செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால அவருக்கு இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப 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 ஆர்வமாக இருந்தார். நான் திரைக்கடலோடிகளின் மீகாமன் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம நிறைய நேரங்களில் வந்து ஒரு வெளியே இருக்கக்கூடிய படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஒரு படம் பண்ணுறோம். வெளியே இருந்து ஒரு படத்தை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறோம். ஆனால் இங்கேருந்து சில படங்களை உலகங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல. உலக சினிமாவை இங்கே எடுத்துகிட்டு வர்றதும் இங்கேருந்து உலக சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் ஒன்று இருக்குல்ல. அதுக்கு ஒரு பெரிய பாலமாக வந்து ராம் இருக்கார். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன படம், யாரோ ஒரு பையன் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஒரு பையன் வந்து நான் ராம் சார்கிட்ட காட்டினேன், அவர் எனக்கு வந்து சில விஷயங்கள் இப்படி சொன்னார், இப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொன்னாருங்கிறத ஷேர் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா. அவரை வந்து நான் ஒரு மூமெண்ட்டாக பார்க்குறேன். தமிழ் சினிமாவுக்குள்ளார ஒரு ஆர்ட்டுக்கான, தமிழ் சினிமாவில் ஒரு குட் சினிமாவுக்கான ஒரு மூமெண்ட்டாக தான் நான் ராம பார்க்குறேன் வந்து. நான் அதனால் அந்த திரைக்கடலோடிகளின் மீகாமன், திரைக்கடலோடி இது பண்ணுறவங்களுக்கான ஒரு மீகாமனாக அவர் இருக்கிறதுனால தான் அந்த கேப்ஷன் போட்டு. அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஏடிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறதுலாம் கூட ஒரு பக்கம் இருந்தாலும், மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு புதுசாக படம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஹெவியான கான்ட்ரிபியூஷன். ஆமாம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு டயலாக் இருக்குது, இந்த ஊரில்
பிறக்கக்கூடிய குழந்தைங்க முதல்ல கேட்குற தாலாட்டு இந்த தறி சத்தம் தான் அப்படின்னு. அதுக்கு அப்படியே ஒரு பே ஆஃப் மாதிரி தொழுகை பண்ணும்போது தறி சத்தத்தை பின்னாடி ஆட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், செகண்ட் ஹாஃபில் கஸ்தூரி ராஜாவுடைய ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது என்னென்னா வந்து தறி சத்தம் தான் அவருடைய உயிர் துடிப்பாகவும் இருந்தது. ஸோ அவருடைய மூச்சாக தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளார தறிக்குழி இருந்தது, காக்குழி இருந்தது, தறி சத்தம் இருந்தது. ஸோ அவர் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அவருடைய இதயம் எப்படி துடிச்சது அப்படின்னா அந்த தறி சத்தத்தை சிம்பிள் பண்ணி நம்ம பண்ணோம். வந்து நல்ல ஐடியா. ரொம்ப நன்றி. வந்து ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. வந்து நல்ல ஐடியா. தாலாட்டில் ஆரம்பித்து இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணதுனால அது இன்னும் ஆமாம் நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். கடைசி கேள்வி, உங்களுடைய ஃபேவரட் ஏடி பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா ராமசங்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ராமசங்கு யாருன்னா ஆக்சுவலி எங்கிட்ட வந்து எல்லா அசிஸ்டன்ட்டும் போயிட்டாங்க. போன பிறகு எங்கிட்ட வந்து சார் உங்களோட பேசணும் அப்படின்னா, நான் உங்களோட ஒரு கட்டுரையை படிச்சிருக்கிறேன் அப்படின்னா, வாசிக்கிறவர்னு தெரிஞ்சவொடனே நான் மறுநாளே கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு அந்த பையனுக்கு நிறைய நல்ல குவாலிட்டி இருக்குது, வேறு ஒரு பொசிஷனில் அந்த பையனை வச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு மறுநாளே சொன்னேன். அப்போ அந்த பையன் என்கிட்ட ஒர்க் பண்ண பிறகு அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு வெற்றிமாறன் கிட்ட ஒர்க் பண்ணுறாப்புல. ஸோ வெற்றிமாறன் சார் கிட்ட ஒர்க் பண்ண பிறகு அவர் திரும்ப வந்து ராம் கிட்ட ஒர்க் பண்ணுறாப்புல. இப்போ ராமோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த பற்றி ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுதான் விஷயம். இப்போ ராம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனால் ஒரு அபிபி அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு போகலாம். வந்து நான் ராமசங்கோடைய குவாலிட்டியாக நான் பார்க்குறது என்னென்னா வந்து பறந்து போவுக்கு ஜிகேஎஸ் பிரதர்ஸை டிஸ்ட்ரிபியூட்டராக கூப்பிட்டு வராங்க. யூஸ்வலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசிஸ்டன்டேட்டராக டைரக்டராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டா வந்து தான் தான் படம் பண்ணணும்னு நினைப்பாங்க. வந்து ராமசங்கு அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ராம் சாருக்கு வந்து பறந்து போவோடைய தேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுறது கூப்பிட்டு வரான். இப்போ ஒரு ஸ்டேஜில் நான் வந்து இந்த படமில் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருந்து நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஃபேஸில் இருந்து இந்த படமே அவ்வளோதான் அப்படிங்கும்போது அவன் தான் போய் ஜிகேஎஸ் பிரதர்ஸை மீட் பண்ணி ஹபிபி ரிலீஸுக்கான மியூசிக் எடுத்துகிட்டு வர்றான். ஸோ இன்றைக்கி அவன் நினச்சான்னா அந்த ப்ரொடியூசர்ஸை வச்சு அவன் ஒரு படம் பண்ணலாம். இப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு டெட்டர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா வந்து நம்ம இப்போ உடனே நம்ம டைரக்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஒரு நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷனாக டைரக்ஷனாக நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மத்தியில் அது பெரிய குவாலிட்டி, பயங்கரமாக நிதானம். ஆமாம். இப்போ நான் அந்த இடத்துல இருந்து தான் நான் செய்வேன், நான் கிட்ட செய்ய மாட்டேன். அதை செய்கிறதுல தான் ராமசங்குடைய நல்ல இயல்பாகவே அவன் நல்ல மனிதன், நல்ல பையன். வந்து கெட்ட எண்ணம்ங்கிற வந்து ஒரு எழுத்தே அவனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான அப்படியே ஆத்மார்த்தமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து. ஸோ என்னுடைய ஃபேவரட் அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய பேர் இருக்காங்க. அதில் நான் இந்த காலகட்டத்தில் நான் ராமசங்க சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நிதானமான ஒரு இன்டர்வியூவாக இருக்குது. என்னை ரொம்ப நிறைய பேச அனுமதிச்சு எனக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நிறைய ப்ரிப்பராகி நீங்கள் இந்த இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து நான் உங்களுடைய எல்லா இன்டர்வியூவும் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஹபிபியோட ப்ரொமோஷனில் நீங்களும் இருக்கணும்னு நான் விரும்பினேன். வந்து தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ.